ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், சனி மகா பிரதோஷத்தன்று இந்த 5 பொருட்களை வாங்கி கொடுங்க. நினைத்தது நடக்கும், குடும்பம் செழிக்கும். அனைத்து விதமான தோஷங்களும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம்தான் பிரதோஷ காலமாகும். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்தருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேளையே பிரதோஷ காலமாகும். நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனம் ஆடியதாக சொல்லப்படுவதால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்வது சிறப்பானதாகும். ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும், எந்த திசை நடந்தாலும் சரி, வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பிரதோஷத்தன்று சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் அனைத்தும் நீங்கிவிடும். சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். சிவ நாமங்களை சொல்லி வழிபட்டால் சிவனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு பெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் ஆகும். ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதிசி திதியை சிவ வழிபாட்டுக்குரியதாக சொல்கிறோம். திரியோதிசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கின்றவர்கள் பிரதோஷத்தன்று விரதம் வழிபட்டாலே போதும். பிரதோஷ விரதம் சிறப்பானது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கிழமைகளில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது. சனி மகா பிரதோஷ மகிமை. பிரதோஷங்களில் திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷமும் மிகவும் விசேஷமானவை. அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்கிறோம். ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள், சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். சனி பிரதோஷம் 2024. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷம் இந்த மாதம் டிசம்பர் 28ஆம் தேதி வருகிறது. அரிதான சனி மகா பிரதோஷம் என சொல்லப்படுகிறது. சனி பிரதோஷ விரதத்தை இருக்கலாம். நாம் அனைவரும் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீறு பூசி சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும். முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அதற்கு பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள். இந்த நாளில் 5 பொருட்களை சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தால் கேட்ட வரங்கள் கிடைக்கும், நினைத்தது நடக்கும், குடும்பம் செழிப்பையும். பிரதோஷத்தின் போது நந்திக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர், பசும்பால், தயிர் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம். இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவரின் உடல் எப்படி குளிருமோ அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி செழிப்படையும். அதற்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவனுக்கு அணிவிக்க தாமரை பூ வாங்கி கொடுக்கலாம். கேட்டது கிடைக்க வாங்கி கொடுக்க வேண்டிய பூ. பொதுவாக தாமரைப்பூ சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று. சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவனுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் 120 சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது.
இந்த 5 பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம். இதனால் சிவனின் முழு அருளும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.